ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம விஸ்டம் எக்ஸாம் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராக் வித் அஸ் லைவ் மார்க்கில். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம 3 டெஸ்ட் சீரிஸ் லைவ் டெஸ்ட் சீரீஸாக பார்த்துருக்கோம். அதில் நான் எப்படி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறேன், என்னோடய டெக்னிக்ஸ் எப்படி, அதெல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக 4th டெஸ்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 19th ஜூலையில் ஷிஃப்ட் 1 தான் இன்றைக்கி என்னோட டெஸ்ட் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை எப்படி எந்தெந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி, எப்படி இதை கிராக் பண்ணி அரௌண்ட் 20 to 25 கொஸ்டின்ஸ் நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது லைவ் மார்க் தான். ஸோ இது சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் மேபி அரௌண்ட் 18 இல்லை எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு அனாலிசிஸாகவும் இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் ஸ்டார்ட் நவ் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் நவ் கொடுத்தோடனே கைட்லைன்ஸ். ஓகேவா? ஸோ டிக்ளரேஷன் கொடுத்துட்டு டெஸ்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராமர்லி கரெக்ட் சென்டென்ஸை கேட்குறாங்க. நல்லா போகணும். இன்கரெக்டாக கரெக்டான்னு கேட்குறாங்க. கரெக்ட் கொஸ்டின், கரெக்ட் சென்டென்ஸ். த ரைடர் ஹூ மெட் வித் அ ஆக்சிடென்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது தப்பு. ஆக்சிடென்ட் வராது. ரைடர் ஹூ மெட் வித் an accident was not wearing an helmet, the police said. ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட கரெக்ட் மாதிரி இருக்குது. ரைடர் ஹூ மெட் வித் ரைடர் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது, ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது வராது ஆர்டிகல். த ரைடர் ஹூ மெட் வித் த ஆக்சிடென்ட் வாஸ் நாட் வியரிங் a helmet, the police said. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. இந்த இடத்துல மெட் வித் an ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வராது. யார் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா தான் ஆன் வரும். ஸோ எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக சொல்லியிருக்கனால தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து கிஃப்ட் ஆஃப் த கேப் இடியம். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபஸ்ட் இடியமே தான். ஸோ கிஃப்ட் ஆஃப் த கேப்னா என்னென்னா, நான் ஆக்சுவலாக அது எப்படி மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன், கேப் விடாமல் பேசலாம்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளூயன்சி ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? தென் ஐ வில் ஜஸ்ட் சம் ஃபிகர்ஸ் ஃபார் கம்பேரிசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கான ஆப்டான கரெக்டான ஹோமோனியம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு எனக்கு தெரியல. ஸோ ஆப்ஷன்லேருந்து மீனிங் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஓகேவா? சீட் இந்த மாதிரி வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. சைட்னா வெப்சைட் அந்த மாதிரி சைட் தான். ஓகேவா? இந்த சைட்டுங்கிறது பார்க்குறது. தென் இதுதான் கரெக்ட். ஐ வில் ஜஸ்ட் சைட் சம் ஃபிகர்ஸ் ஃபார் கம்பேரிசன். அதாவது நான் சில விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேடி பார்க்குறேன். அதாவது அது மாதிரி சொல்கிறதுக்கு சிஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த இதில் இருக்கிற கிராமட்டிக்கல் ஏதாவது என்னென்னு கேட்குறாங்க. டு யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் ஃபார் லன்ச்? ஐ எம் சாரி, மை ஃபிசிக்ஸ் கிளாஸ் வில் ஸ்டார்ட் at 1 PM and don't finish till 3 PM. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். do you want to join us for lunch அப்படின்னு கேட்குறாங்க. I am sorry, இதில் எந்த தப்பு வராது. my physics class will start at 1 PM. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக டென்சஸ் பார்த்தோம். will start அப்படின்னு வரும், இல்லை கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட்டுன்னு வரும். ஸோ இது கரெக்ட். ஆனால் இங்கே டோன்ட் வராது. ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் சிங்குலர். அப்போ இங்கேயும் டசன்ட் தான் வரும். ஓகேவா? டோன்ட்டுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அப்போது அண்ட் டோன்ட் ஃபினிஷ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிடிஎஸ்க்கான சினானிம்ஸ் டயர்சம், ஹோம்சம், ரிப்பீட்டிவ். இது ரெண்டுமே கன்ஃபார்மாக கிடையாது. ஹோல்சம் இல்லை டயர்சம் தான். ஓகேவா? ஸோ டிடிஎஸ்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெருசாக டிஃபிகல்ட்டான இருக்கிற ப்ராசஸ். ஹோல்சம்ங்கிறது மொத்தமானு தான் சொல்லுவோம். ஸோ டயர்சம் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கான அர்த்தம். ஓகே? நெக்ஸ்ட் ஆண்டனிம். he just needs to calm down. calm downனா அமைதி. அப்போ அமைதிக்கு ஆப்போசிட் என்ன? கத்துறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக கிடையாது, கொஸ்டின் கிடையாது, டிசிபேட் கிடையாது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்லேருந்தே ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து இந்த சென்டென்ஸில் உள்ள சினானிம் கேட்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். சினானிமா ஆண்டனிமா. த benevolent gesture of the rich merchant was appreciated by all. ஓகேவா? ஸோ இதுக்கு எனக்கு உண்மையிலே மீனிங் தெரியாது. பட் ஆனால் இந்த சென்டென்ஸ் என்ன கன்வே பண்ண வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ரிச் மர்ச்சன்ட் கொடுத்த கெஸ்டர் எல்லா வேலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. அப்போது அவர் ஒரு நல்ல கெஸ்டர் தான் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து மீனிங் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ சாம்பார்னா என்னென்னா ரொம்ப கொஞ்சம் மந்தமான அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் போரிங்கானது. நம்புனா உப்பு சப்பு இல்லாத. சோபர்னா கொஞ்சம் மிதமான அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஜென்ரஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு இதுக்கு மீனிங் தெரியலனாலும் இதுலேருந்து நான் மீனிங் எடுத்துட்டேன். தென் இந்த சென்டென்ஸ் கன்வே பண்ணுற மெசேஜ்லேருந்து நம்ம மீனிங் எடுத்தாச்சு. ஓகேவா? தென் அடுத்து ஈகருக்கான சினானிம் கேட்குறாங்க. ஈகர்னா கீன். ஓகேவா? இந்த இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய பார்த்துவோம். ஹீ இஸ் கீன் டு பிளே ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். எல்லாம் சிம்பிள், பார்த்துனே டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். தென் பேசிவ் வாய்ஸை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, த கம்பெனி இஸ் லான்ச்சிங் ஏ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸில் வரப்போகிறத
பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ இங்கே எது ஆப்ஜெக்டோ அதான் வந்து சப்ஜெக்டாக மாறும். ஸோ நியூ ப்ராடக்ட் இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வராது. ஓகேவா? A new product is being launched by the company next week. ஏன்னா இது ஃபியூச்சர் டென்ஸில் வரனால is being அப்படின்னு வரும், launched by the. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு by the company next month அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கெட் இன் டு த ஸ்க்ரேப். இடியம் கெட் இன் டு அப்படிங்கிறது இதையும் நான் பார்த்துருக்கேன். கெட் இன் டுனா நம்மளா உள்ளே போய் மாட்டிக்கிறது. ஓகேவா? ஸோ கிரியேட்டிங் ப்ராப்ளம்ங்கிறது நம்மளா கிரியேட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். சால்விங் ப்ராப்ளம் கண்டிப்பாக கிடையாது, எக்ஸ்பிளைனிங் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது, இன்வால்வ் இன் ப்ராப்ளம், கிரியேட்டிங் ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் கெட் இன் டுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். கெட் இன்ட்னா நம்மளா உள்ளே போகுது, அப்போ இன்வால்வ் இன் ப்ராப்ளம் தான். கிரியேட்டிங் ப்ராப்ளம் நம்ம உருவாக்குற ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் இடியமில். ஓகே. தென் ஒன் வேர்ட் சப்ஜெக்ட். பர்சன் ஹூ பெட்ரேஸ் இன் இஸ் ஓன் கண்ட்ரினா என்ன சொல்லுவோம்? ட்ரைட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தாலே டக்குன்னு போட்டு போகிற கொஸ்டின்ஸு. இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. ப்ரொவைட் கரெக்ட், டிவைட் இது தப்பு, ஏன்னா DIVID தான். ஓகேவா? மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா? சப்சைடு ஓகே, கன்ஃபைடுகள் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, டிவைட் தான் தப்பு. அதுக்கடுத்து ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகேவா? பட் ஸோ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். The essence of suspense is whether the reader. ஓகே, இங்கே தேன் இருக்குது, இங்கே திஸ் லீட்ஸ் டு. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட். ஸோ இதுக்கும் மேக்ஸிமம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் சென்டென்ஸ் ஒரு தடவை படிச்சு பார்ப்போம். இட் இஸ் ஃபவுண்ட் தட். ஓகே, ஃபஸ்ட்டு பி இது ஆப்ஷன் இருக்கா? BDCA கரெக்டாக இருக்கா? The essence of suspense is whether the reader will able to gauge the criminal before the detective tell who is. ஓகே, அதுக்கடுத்து ஓகே இதுக்கடுத்து வேணால் இட்டு வரலாம். ஓகே, BDCA போடலாம். நெக்ஸ்ட்டு, in today's digital age, information is widely available to everyone by many means of. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து சப்ஸ்டியூட் கேட்குறாங்க. by many means of அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ், நிறையா வேரியஸ் ஃபார்ம்ஸ், நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரு விஷயம் பல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வந்து பை மெனி மீன்ஸ் அப்படின்னாங்க. மெனி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை மெனி மீன்ஸ்னு என்ன அர்த்தம்? ஏர்வேஸ், சீவேஸ் இருக்கும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது இதுக்கு ஆன்சர் என்ன? த்ரூ எனி ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக கிடையாது, அமாங் மெனி டெக்னிக்ஸ் கிடையாது. இது வந்து ஒரே விஷயம் பல விதமாக இருக்குது அப்படிங்கும்போது வயா வேரியஸ் ஃபார்ம்ஸ் தான். பை மெனி மீன்ஸ்னால் அதுக்கு அதான் அர்த்தம். ஓகேவா? அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு. போனஃபைடு கரெக்டு. கல்ச்சுரல் சொல்யூஷன் தப்பு, டி வரணும், எஸ் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, describe how will you tell your friends that someone has picked Suman's pocket in passive voice. ஸோ passive voice இது என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க சுமன்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து passive voice மாற்றோம். ஸோ இங்கே என்ன யார் இங்கே வந்து சுமன்ஸ் பாக்கெட் தான் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக மாறும். ஓகேவா? அப்போது சுமன்ஸ் பாக்கெட். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்காங்க? ஹேஸ்ன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே சென்டென்ஸில் நம்ம ஹேஸ்ங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ சுமன்ஸ் பாக்கெட் ஹேஸ் பீன் பிக்டு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹேஸ் பிக்டுங்கிறது ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பீன் தான் வரணும். இங்கே சுமன்ஸ் பாக்கெட் பீன் மட்டும் இருக்குது, தப்பு. ஹேஸ் பீங்கிறது ஃபியூச்சரில் வரக்கூடாது, தப்பு. சுமன்ஸ் பாக்கெட் ஹேடு பிக்டு, தப்பு. ஹேஸ் பீன் பிக்டு. ஓகேவா? இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? அதுக்கடுத்து ஹேபிச்சுவல் மேபி ரீப்ளேஸ் பை. ஹேபிச்சுவல்னா என்ன? தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்கிறது, இல்லை நம்மளோட ஹேபிட், அதான் சொல்லுவோம். ஸ்டாக்னட்னா அங்கேயே நிற்கிறது. ஓகேவா? டெம்பரேட்னா ஓகே அது வந்து ஹீட் அதிகமாகுது. ஹாலிஸ்டிக்னா தெரியல. ஓகே, கண்டினியூவல் தான் கரெக்டாக இருக்குது. ஹேபிச்சுவல்னா ஒரு விஷயம் நம்மளோட ஹேபிட்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஹேபிட், அதாவது நம்ம என்ன விஷயத்தை பண்ணுறோமோ அதான் ஹேபிட்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கண்டினியூவல் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, the match schedule was disturbed due to dash rains அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேட்ச் வந்து நடக்காமல் போயிடுச்சு, அப்போனா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால. ஓகே, இதுக்கு என்னென்னா, இதுக்கு நாளைக்குமே எனக்கு மீனிங் தெரியல. ஓகேவா? சூத்திங் மட்டும் மீனிங் தெரியும். ஆக்சுவலாக இது வேர்டு வேணால் தப்பாக இருக்கும், பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு நல்ல மீனிங் இருக்குது. சூத்திங்னா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுதான். ஓகேவா? அதுதான் சூத்திங். பட் ஆனால் இங்கே கரெக்டாக ஆப்டான இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு. ஸோ இங்கே வராது. வர்னரபிளும் வராது. வல்னரபிள் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான டேர்மாக இருக்கலாம். மேபி டிடெஸ்டபிள், ஒருவேளை டிவேஸ்டிங். இன்சென்ட்னா மேபி இது வந்து ஆண்டனிம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டிடெஸ்டபிள்னு போடுறேன், பட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் அடுத்து வந்து பேரஜம்பிள். ஓகே, இட்டு ஆரம்பிக்குது. எவ்ரி ஆஃப்டர்நூன் ஹி ஹேஸ் ப்ராட். ஹீன்னு இருக்கு. ஸோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதை பற்றியே பேசியிருக்காங்க. வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 1 year என் போங்கோ க்ரூ டபுள் த சைஸ். ஸோ இது ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஓவிங் டு இஸ் அட்ராக்டிவ் ஹிஸ்ன்னு ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயுமே ஆனால் பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தா இதுதான் கடைசியாக இருக்குது. இட் குட் பாசிபிளி டு சீரியஸ் இன்ஜுரிஸ் ஹி மேட் என் போங்கோ பிகம் இன்னவிட்டபிள். ஓகேவா? ஸோ ஓவிங் டு இஸ் அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்போஷன் குட் மேனர்ஸ் ஹிஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இதுதான் ஃபஸ்ட்டு வரலாம். ஏன்னா இதுக்கப்புறம்
இது ஆக்சுவலாக இதான் கடைசி வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதான் கடைசியாக யூஸ் பண்ண போகிற சென்டென்ஸ். ஏன்னா இது எல்லாத்தையுமே சொன்னனால இது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு துணை தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏ தான் கடைசியாக வரப்போகுது. அப்போ ஏன்னா இதான் ஆன்சர். பட் இதுவா அப்படின்னு நமக்குள்ள குழப்பம் இருக்கும்போது எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுங்கன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆயிருக்கு. வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 1 year go double the science and need to obtain made for him others. அதுக்கு தேவை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எது சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸ் தான் பாசிட்டிவ் அப்படினால நம்ம டி போடலாம். பட் ஆனால் எதுவுமே ஒரு குத்து மதிப்பு தான். ஓகேயா, கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ டைம் இல்லை, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் என்ன? பயாலஜி கிடையாது. ஆந்தாலஜி வந்து பார்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் நம்ம சொல்லுவோம். ஆந்த்ரோபாலஜி தான். ஓகே, இதெல்லாம் வந்து டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக இதுக்குள்ளே வந்துட்டோம். த புக் டேஷ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ ப்ரொவைட்ஸ் தான் வரும், ப்ரொவைடு வராது. ஏன்னா திஸ் புக் அப்படிங்கும்போது அது வந்து சிங்குலர். அப்படிங்கும்போது இங்கே சிங்குலர் வெர்ப் தான் வரும். இஸ் ப்ரொவைடிங், ஹேட் ப்ரொவைட்லாம் வராது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் டு ப்ரீ ஸ்காலர்ஸ் டு ஹெல்ப் தெம் டு ரைட் டேஷ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அப்படிங்கும்போது ஃப்ரேசஸ் வரவே வராது, வேர்ட்ஸ் வராது. ஓகேவா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுங்கிறது லெட்டர்ஸ். அப்படிங்கும்போது இதுவும் சிங்குலர். அப்படிங்கும்போது இங்கேயும் லெட்டர்ஸ் தான் வரும். ஓகேவா, அடுத்து டைரக்ஷனல் ஆலோஸ் டேஷ் வித் த லெட்டர்ஸ். ஸோ இங்கே இதான் வேர்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே எதை வந்தால் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்கும். அப்போ கிவன். ஓகேவா, ஸோ அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நமக்கே சென்டென்ஸ் படிச்சும்போது கிவன் வித் த லெட்டர்ஸ். இங்கே வந்து கேவ் வித் த லெட்டர்ஸ் அப்படின்னு டைரக்ஷனல் ஆலோஸ் கேவ் வித் த லெட்டர்ஸ், கிவன் வித் த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரீடிங் காம்படிஷன் படிக்கும்போது உங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும். தென் அடுத்தது வந்து கைடு சில்ட்ரன் இன் ரைட்டிங். ஓகேவா, டேஷ் அண்ட் காப்பிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஐஎன்ஜியில் முடியுது. அப்போது ட்ரேசிங்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிக்கு. ஓகேவா, ஐஎன்ஜியில் முடியுது. ரைட்டிங் அப்போனா ட்ரேஸ்ன்னு வராது, ட்ரேசிங் அண்டு காப்பிங் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வந்துடும். ஓகேவா, அதுக்கடுத்து ரீட் அண்ட் ரைட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் டேஷ் டு கவுண்ட், பட் டு கவுண்ட், ஃபார் எட் டு கண்டிப்பாக வராது. ஆஸ் வெல் அஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காப்பிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து சில்ட்ரன் என்கரேஜ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம், அதே சமயத்தை நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ண வைக்கும். அப்படிங்கிறதுனால ஆஸ் வெல் அஸ் தான் வரும். ஸோ 25 கொஸ்டின். ஆக்சுவலாக அந்த இன்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே, இப்போது 45 மார்க் எடுத்துருக்கோம். ஸோ ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம். ஏதோ 2-3 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, 23 கொஸ்டின் கரெக்டு. ஸோ 2 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, சொல்யூஷன்ஸ் போய் என்ன தப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். 13th கொஸ்டினும் 18th கொஸ்டினும் தப்பு. ஸோ 13th கொஸ்டின் என்னன்னா, ஓகே நம்மளோட பேராஜம்பிளில் தப்பு பண்ணியிருக்கோம். சில சமயம் பேராஜம்பிள் வந்து சொன்ன மாதிரியே வராது. பட் இருந்தாலும் இதில் என்ன அப்படின்ட்டு போட்டிருக்காங்கன்னா, இதுக்கான ஆன்சர் என்ன, நம்ம வந்து த எசன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். பட் ஆனால் ஆன்சர் என்னென்னா பி தானே போட்டிருந்தோம், பிடிசிஏ. ஆனால் ஆன்சர் வந்து டிஏசிபி. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸே இல்லைனாலும் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதுவுமே நம்ம வந்து அப்போ 2-3 தடவை படிச்சு பார்க்கணும். சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸே இல்லை, இதுதான் சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் மாதிரி இருக்குது, த எசன்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ்னு. பட் ஆனால் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் போடணும். ஸோ இதுக்கெல்லாம் லாஜிக்கே பெருசாக கிடையாது. நம்ம வந்து இதுக்கு எந்த அளவுக்கு ரீடிங் காம்படிஷன் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உட்காந்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஓகேவா, தென் 18th கொஸ்டின். ஓகே, இது சினானிம்ஸ் நமக்கு தெரியாதுன்னு சொன்னல. ஸோ நம்ம டிடெஸ்டபிள்னு போட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்சென்ட். ஸோ இதுக்கான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா, டிடெஸ்டபிள்னா டிசர்விங் இன்டென்ஸ் டிஸ்லைக், அதாவது ஒரு விஷயத்தை விருப்பமே எனக்கு பிடிக்காங்கிறத சொல்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் வேர்னரபிள்னா மீன்ஸ் ரெஸ்பெக்டட் டியூ டு ஏஜ். ஒருத்தவங்களுக்கு வயசின் காரணமாக மரியாதை கொடுக்குறது, இல்லை அவங்களோட அறிவை பார்த்து. சூத்திங்னா நான் சொன்ன மாதிரி தான், ஹேவிங் காமிங்காக கம்ஃபர்டிங் எஃபெக்ட், ஒரு நல்ல வேர்டு அப்படின்னு சொன்னல. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஆப்போசிட், அதுக்கான ஆப்போசிட். அப்போது இன்சென்ட்னா என்னன்னா கண்டினியூஸ் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷன். அப்போது இன்சென்ட்னா கண்டினியூஸ் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷனாக, வித்தவுட் இன்டரப்டட். ஓகே, அப்படிங்கும்போது ஸோ இன்றைக்கி இதான் நம்ம பார்த்த கொஸ்டின் டிஸ்கஷன். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 23 கொஸ்டின்ஸ். நம்ம எப்படி சொன்ன மாதிரி நம்மளோட அப்ஜெக்ட் என்னென்ன 21லேருந்து 23 கொஸ்டின்ஸ் கரெக்டாக மாதிரி. பட் 25மே நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ என்னோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்துருக்கோம். ஸோ இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுனாலோ டெலகிராம் சேனல்லையோ இல்லை நம்ம கீழே கமெண்ட்லையோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் ஜஸ்ட்டு பார்த்து கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.